வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா கருவேப்பிலை குழம்பு தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே கருவேப்பிலை குழம்பு உங்களுக்கு பூண்டு வெங்காயம் இல்லாமல் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி பூண்டு வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கோவக்காயில் அவியல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை குழம்புக்கு வறுத்துக்க வேண்டியதை பார்த்துடலாம். கடுகு ஒரு அரை டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், தோரம்பருப்பு ஒரு டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன். கருவேப்பிலை ஒரு 2 கை ஃபுல்லாக இது பாருங்கள், இப்படி இந்த மாதிரி எடுக்கணும். ஒரு 2 கை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா அலம்பிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு 15 வரமிளகா. இதெல்லாம் தான் நம்ம இப்போ வறுத்துக்க போகிறோம். இந்த பக்கம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வரமிளகா போட்டுக்கலாம். எண்ணெயில் வரமிளகா வறுபடட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், தனியா, தோரம்பருப்பு. இது லைட்டாக கொஞ்சம் வறுபட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு, மீடியம் லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தான் நான் சொன்ன அளவு. இதில் உளுத்தம்பருப்பு போடலாமா கடலைப்பருப்பு போடலாமாலாம் கேட்பீங்க. எப்படி வேணாலும் போட்டு பண்ணலாம். பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாதி அளவு வறுபட்டுருது. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துலாம். கருவேப்பிலை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்டுக்கே நல்லா வறுபட்டுரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா வறுபட்டுரும். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் விட போகிறேன். நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நான் தேங்காய் போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, வறுக்கும் போது தேங்காய் போடலை. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். நாம் இதுலேயே அப்படியே வறுத்துடலாம். தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சூடே போதும். தேங்காயோட அந்த ஈரப்பதம் போனால் போதும். ஸோ அப்படியே வறுத்துடலாம். இது ஆறினோடனே அரைச்சிக்கலாம். ஸோ இந்த பக்கம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்ல ஒரு கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் காயட்டும். கடுகு, நல்லெண்ணெய் விட்டுருந்தோம், நல்லா காஞ்சிடுது. ஸோ கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் தூள் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, அப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் பூண்டு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ இந்த பக்கம் கோவக்காய் வதக்கிக்கலாம். கடாயில் எண்ணெய் விடுறேன். காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். வேகட்டும். வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து. ஸோ இப்போ லெமன் சைஸில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுடலாம். புளி தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ தேவையான உப்பை சேர்த்துட்டுருவோம். அப்புறம் கொஞ்சம் வெல்லம். என்ன வெல்லம் கருப்பாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் பழைய வெல்லமாக இருந்ததுனால கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அவ்வளோதான். வெல்லம் இந்த கருவேப்பிலை குழம்புக்கு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வறுத்த சாமான்லாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச விழுத இந்த புளி தண்ணியில் சேர்த்துருவோம். சேர்த்து எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும்.
இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம இந்த மிக்ஸி ஜாரையும் அலம்பி விட்டுடலாம். கொஞ்சம் பாருங்க, தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரையும் அலம்பி விட்டாச்சு. நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து கோவக்காய் வெந்துன்னு இருக்கு. அதுவும் ஒரு கலரி விட்டுருவோம் நடுவில். இந்த மாதிரி மூடி வச்சாலே போதும். நம்ம உப்பு போடுறோம் இல்லையா, அந்த உப்பு தண்ணியிலே அந்த உப்பு தண்ணி விட்டுக்குது இல்லை, அதுலேயே வந்து நல்லா வெந்துடும். இதுக்காக நீங்கள் கொஞ்சம் தண்ணி விடணுங்கிற அவசியமே கிடையாது. பாருங்கள், நான் உப்பு மட்டும்தான் சேர்த்தேன், வேறு எதுவுமே சேர்க்கல. அதிலே பாருங்கள், தெரியுதா, இப்படி தண்ணி விட்டுக்கும். ஸோ இதிலே நல்லா வெந்துடும். மூடி வச்சுருவோம், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த கோவக்காய்க்கு வந்து என்ன அரைச்சிக்க போகிறோங்கிறத சொல்லிடுறேன். சீரகம், தேங்காய், பச்சை மிளகா, அவ்வளோதான் காரத்துக்கு. நான் வந்து 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் வந்து சீரகம், தேங்காய் ஒரு 2 கைப்பிடி. ஒரு தேங்காய் வந்து அளவெல்லாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். கொஞ்சம் தயிர் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தயிர் தான் சேர்க்க போகிறோம், ஏன்னா அவியல் பண்ண போகிறோம் தானே சொன்னேன். ஸோ கொஞ்சம் தயிர் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி விட வேண்டாம். பச்சை மிளகா, சீரகம், தேங்காய் சேர்த்து ஒரு ஓட்டின்ட்டோம். இப்போ நல்லா ஒரு கரண்டி தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுது. இது ஒரு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட நல்லா 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இட்லி தோசைக்கு கூட இதை தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுடசாதத்தில் இந்த நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த கருவேப்பிலை குழம்பை பிசைஞ்சிட்டு ஒரு காரக்கறியோ இல்லைன்னா ஒரு தேங்காய் போட்ட கறியோ இல்லை அவியல் மாதிரி ஏதாவதோ இல்லை அப்பளாமோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் அவியலுக்கும் ரெடி ஆகிடுது. நம்ம வந்து அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது பாருங்கள், நல்லா வெந்துடுது. கோவக்காய் வந்து நல்லா வெந்துடுது. ஸோ இதில் அரைச்ச விழுதை சேர்த்துறேன். நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், தயிர் விட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அந்த விழுதை சேர்த்துட்றேன். நான் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அரைச்ச தேங்காயெல்லாம் விழுதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கரண்டி தயிர் வந்து நான் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து கடுகு சீரகம் தாளிச்சாச்சு. ஸோ இதுக்கு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. மேலாக நல்ல தேங்காய் எண்ணெய், நல்ல ஒரு 2 ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருவோம். செம வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப தண்ணியாக வேணாம், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்மளுடைய கோவக்காய் அவியலும் ரெடி. ஸோ நல்ல சுட சுட கருவேப்பிலை குழம்பும் ரெடி ஆகிடுது, கோவக்காய் அவியலும் ரெடி ஆகிடுது. ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சிட்டு இதையும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து 10 o'clock வந்து ஜூஸ் இருக்கிற ஃப்ரூட்லாம் போட்டு ஒரு ஜூஸ் ஒன்று பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எல்லா பழமும் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். இது ஆப்பிள் ஒன்று போதுமா? ஆப்பிள் ஒன்று போதும். சரி, இப்போ இதையும் தோல் சீவி கொடுத்துட்டோமா? தோல் சீவி. ஓகேவா? பிச்சு பிச்சு போட்டிருக்கேன், நீ நல்லா அரைச்சிடும். அது அப்படியே போடுறியா? பழத்தை சாய்ச்சி போட்டு நீ கட் பண்ணு. ஓகேவா? அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டியா இல்லையா? சப்போட்டா வெள்ளை இருக்கு அப்படியே சீடு கீழே. இதில் வந்து நான் வந்து சப்போட்டா, ஆப்பிள், பப்பாயா, அப்புறம் வந்து டேட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பனானா இருந்தால் பனானா போட்டுக்கலாம். அதேமாதிரி எப்படின்னா கொய்யாப்பழம் போட்டுக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அரைச்சிட்டு வந்துடலாம்.
இனிமேல் வராதா பொங்கலுக்கு இதே இருக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே கூடாராளி கேட்பாங்க திரும்ப பொங்கல் கரெக்டாக போயிடும். சரியா இருக்கா வேணும் வெள்ளம் அப்புறம் வாங்கிக்கலாமா இப்போ கொஞ்சம் இருக்கு அப்புறமா தான் வேணும். ஒரு கிலோ வாங்கி வச்சுருவோம். சரி ஓகே கொடுக்குறேன். லீவ் போடுவேன். அப்படியா சரி சரி. எங்கள் இந்தியாவில் 2-3 பேர் வந்து ஒரு 6 கிலோ ஒருத்தர் வாங்கிட்டு எல்லாம் போனாங்க. அப்படியா இதுதான் அந்த தேன் பாகு வெல்லம்ல. இதுதான் அந்த தேன் பாகு வெல்லம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு வீடியோவில் பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணால் தருவீங்களா? இப்போ இந்த சீசன் கிடைக்கும் அவ்வளோதான். அதோட கார்த்திகையில் தான் அந்த வெள்ளம் கிடைக்கும். வெயில் நேரத்தில் இது கிடைக்காதா? ஆமாம், வெயில் நேரத்தில் இந்த வெள்ளம் கிடைக்காது. ஏன்னா அந்த கவர்லேயே ஒட்டிக்கும் பாருங்க, அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும் அந்த வெள்ளம். அதனால தான் இது ஏன்னா உப்பு சேர்க்காத வெள்ளங்கிறதுனால அந்த கலர் சேர்க்காத வெள்ளம் இந்த மாதிரி சீசனில் கிடைக்கும். மற்ற நேரத்துலனா வந்து இதை கவரோடு அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். வெயில் காலத்தில் இதை விற்க முடியாதுன்னா அதுதான் இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து வேணும்னா கால் பண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேணும்னா கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துடுறேன். வேறு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டுங்க. வேறு பட்டாணி கடை ஐட்டம்ஸ் தான் எங்கள் ப்ரிப்பரேஷன் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது. மற்றபடி இந்த பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, வத்தல், வடை, ஊறுகாய், பொடி ஐட்டம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பண்டிகை நேரம்லாம் அதுக்கேற்ற மாதிரி பொரி உருண்டை, கெட்டி எவ்வளோ அது எல்லாமே வந்துடும். டெய்லி உள்ளது ஸ்நாக்ஸ் எல்லாம் கரெக்டாக போயிடும். வத்தல், வடை, ஊறுகாய், பொடியெல்லாம் நல்லா போகும். எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. நான் இவங்களோட நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நீங்கள் உங்களுக்கு வேணும் வேறு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அமுச்சு விடுவீங்களா? இல்லை, நாங்கள் 2 பேர் தான். முட்டோங்கிறதுனால ஆள் கரெக்டாக இருக்கும், ஆள் கிடையாது. இல்லை கொரியர் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி எதுவுமே அப்படியே. அப்போ லோக்கல் இருக்கவங்க தான் வாங்கிக்கோங்க. முட்டைகள் இல்லை வந்து வாங்கிக்கணும், அவ்வளோதான். நாங்கள் 2 பேர். அவர் வந்து காலையில் இதெல்லாம் வறுத்து பேக் பண்ணால் சரியாக இருக்கும். அது வரைக்கும் நான் பார்த்துப்பேன். ஈவினிங்கில் அவங்க வந்து மாற்றுவாங்க. பண்டிகை நேரம்னா ஃபுல் டே. ஸோ யாரும் எக்ஸ்ட்ரா ஆள் இல்லைங்கிறதுனால நாங்கள் 2 பேரே பார்த்து செஞ்சுக்கிறோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கவங்க இது வரைக்கும் வந்து வாங்கலைன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிடுங்க. 190 ரூபா. கடுகு உளுத்தம்பருப்பு. மத்தியானத்துக்கு உப்புமா தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து காயெல்லாம் சேர்த்து பண்ண போகிறேன். காய் எல்லாம் கிடையாது. உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, காரத்துக்கு 2 பச்சை மிளகா கீறியிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதக்கிப்போம். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரே ஒரு தக்காளி, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பட்டாணி 1 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இந்த ரவை வந்து இந்த சூட்லேயே லைட்டாக வறுத்துக்கலாம். ரவை வந்து வறுபட்டுருக்கு. வெந்நீர் விட்டுடலாம். வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா வெந்திருக்கும் பாருங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நம்மளுடைய உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. நெய் விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மத்தியானம் எல்லாரும் வந்து வெஜிடபிள் உப்புமாவும் தேங்காய் சட்னியும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் டீ தான் போட போகிறேன். தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கு. அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டீ வந்து ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து வாங்குறேன். இல்லை 2-3 வெரைட்டி டீ இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதில் பிளாக் டீ இருக்குது, 2-3 வெரைட்டி டீ இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. அப்புறம் கோல்டன் டீன்னு ஒன்று இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ பால் விட்டுடலாம்.
நல்லா கொதிச்சிடுது. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன், போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். _kitchen. என்னோட பேஜோட லிங்க், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரோம். செக் பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டீயே முடிஞ்சிடுது. இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் ப்ளாக் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த ப்ளாகில் சந்திக்கிறேன்.